இயற்கை மிகவும் அழகானது, அதே சமயத்தில் ஆரோக்கியமானது. நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா நிறைய ரோஜா செடிகளை வளர்க்குறோம். நிறைய எக்கச்சக்கமான ரோஜா பூக்களை நீங்கள் நிறைய வளர்க்குறீங்க. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா அந்த ரோஜா பூக்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அழகுக்காக மட்டும்தான் இருக்கும். இந்த மாதிரி பன்னீர் ரோஸை வளர்க்கும்போது என்னென்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா அழகும் இருக்கும், அதே சமயத்தில் ஆரோக்கியமும் இருக்கும். உங்கள் வீட்டில் ஏதாவது குழந்தைங்க இருந்துச்சுன்னா அதுக்கு தவளைன்னு சொல்லுவாங்க, அதை அரைச்சி போடுறதுக்கு இந்த இதை போட்டு அப்படியே நீங்கள் போட்டு தண்ணியிலேயே போட்டு வச்சிங்கன்னா இது உங்களுக்கு நல்ல ஒரு நறுமணத்தை கொடுக்கும். மற்ற நீங்கள் அழகுக்காக வைக்கிற ரோஸில் எதுவுமே பெருசாக நறுமணம் இருக்காது. இந்த ரோஸில் பார்த்திங்கன்னா ரொம்ப நறுமணம் இருக்கும். இந்த மரம் பார்த்திங்கன்னா இது ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா செடி கிடையாது, இது ஒரு மரம். இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு ரோஜா பூ பாருங்கள், நான் கொக்கி போட்டு தான் பிடுங்கணும், அந்தளவுக்கு ஹைட்டில் இருக்குது. எனக்கு கைக்கெல்லாம் எட்டாது, கொக்கி போட்டு தான் பிடுங்கணும், அந்தளவுக்கு ஹைட்டில் இருக்குது. இது என்னென்னா இந்த மாதிரி நம்ம நாட்டு செடிகளை வச்சு நம்ம வளர்க்கும் போது ரோஜா செடியில் நாட்டு செடி இருக்குது. நீங்கள் அழகு விட்டு மற்றதுக்காக பார்க்கும்போது ஆரோக்கியத்துக்கு இந்த ரோஜா செடிகள் ரொம்ப பயன்படும். இது நிறையா இதுக்கு மருத்துவ குணங்கள் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி பன்னீர் ரோஸில் வீட்டில் வளங்க. அது உங்களுக்கு என்ன சொல்கிறதுனா அழகும் மட்டும் இல்லாமல் ஆரோக்கியத்துக்கும் உங்களுக்கு பயன்படும். நன்றி.